வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2026 தேர்தல் களம் கண்ட திராவிட கழகங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் பல இடங்களில் டெபாசிட் இழந்தது. திராவிட கழகத்தில் ஓட்டுப்பதிவுகள் கம்மியாக இருந்தாலும் பல இடங்களில் வெற்றி வாகை சூட முடியவில்லை என்பது இந்த காரணம். ஏன் இந்த அளவுக்கு இப்படி போயிருக்கு அப்படின்னா, எல்லாருமே நினச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட கழகம்தான் முன்னோடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அதுக்கு எதிர்மறையாக இந்த முறை வரலை. காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி செய்தது தவறா இல்லது பரப்புரை செய்தது தவறா என்பதை சுட்டிக்காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முறை பார்த்திங்கன்னா, அதிகமாக இந்த வாட்டி நிறைய பேர் பேசப்பட்டது குடும்ப அரசியல். அது எப்போதும் பேசுகிறது தான். இந்த குடும்ப அரசியலை தவிர்த்து இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் குற்றச்சாட்டுகள்னால் ஊழல் அப்படின்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குடும்ப அரசியல்னு சொன்னாங்க. குடும்ப அரசியல் அது எப்பொழுதுமே பாரம்பரியமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் மதம் மற்றும் கலாச்சார பார்வைகள், அது அப்புறம் மொழி மற்றும் அடையாள அரசியல், சமூக ஊடகத்தாக்கம், இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் திராவிட கழகத்தை பின்னுக்கு தள்ளியிருக்கு என்பதை சொல்ல மிகையாகாது. என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக அவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு முறையும் தங்களை செஞ்ச தொகுதியில் உள்ள எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறோமோ அந்தந்த ஊர்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத செய்யணும். இந்த வாட்டி தோற்றதுக்கு காரணம் நிறைய ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம சொன்னோமோ அதில் பாதி கூட செய்யலை அப்படின்னு மக்களோட குற்றச்சாட்டுகள். அது ஒரு புறம் இருக்க, இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு நிரூபணமாகிற மாதிரி எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது. என்ன நம்மளால் செய்ய முடியுமோ 5 வாக்குறுதிகள் கொடுங்க, அது அழகாக கொடுங்க. மக்களுக்கு அது சேர வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்தை தெரிவிக்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச குற்றச்சாட்டுகள் குடும்ப அரசியல், அதுக்கப்புறம் பிரச்சனைகள், அப்புறம் ஊழல்கள், அப்புறம் மது, இது மாதிரி பிரச்சனைகளை நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. சில இடங்களில் போதைப் பொருள்கள் நிறைய இடத்துல விளாண்டதாக சொல்லி பிரச்சாரம் பண்ணினாங்க. அது எதிர்கட்சிகளை இப்போ இருக்கிற எதிர்கட்சிகளாக ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் காவல்துறையை கண்காணிப்பு நம்மளோட கட்டுப்பாட்டுக்குழுக்க வச்சுருக்காங்க அப்படின்னா, சில இடங்களில் நிச்சயம் ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறத முடிவெடுக்க மறந்துடுறாங்க. இதை சரி, இது எல்லாம் நம்ம அடுத்த வாட்டி ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற காரணங்கள் தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தோல்விக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது என்னோடய கருத்து. பட் இதில் இருந்து மீள்றதுக்கு சில இன்னமும் பொறுப்புகள் வேணும். அது மட்டுமல்ல, நாகரிகமற்ற பேச்சுக்கள் நிச்சயம் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிச்சயம் இருக்குது. அதை எல்லாருமே எதிர்பார்த்து ரொம்ப முகங்கள் சுருக்கும் அளவிற்கு நிச்சயம் அது பேசப்பட்டிருக்கு. ஒரு புறம் பெரிய தலைவர்கள்லாம் நல்ல இடத்துல பேசினாலும் சிறு இடத்துல சிறு பிள்ளைத்தனமாக பேசியது மக்களுக்கு அது நிச்சயம் அவர்களை வெறுக்க வைக்க தான் செய்யும். கூட்டம் கூடும்போது பேசுவதற்காக மட்டுமல்ல, நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் ஆற்ற வேண்டும் என்பது தான். நமது ஆட்சியில் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய இருக்கிறோம் என்பதை எந்த அரசியல் தலைவர்களும் சொல்ல மறந்து விடுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு டான்ஸை போட்டு வரும்போது பரப்புரை ஆட்டிட்டு போயிடுறாங்க. அது மக்கள் மனசில் நிச்சயம் இருக்காது. எல்லா இடத்துலையுமே ஒரு அரசியல் ஆட்சி ஆள்றவங்க நிச்சயம் அந்த இடத்துல என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செஞ்சுருக்கோம், என்ன செய்ய போகிறோம், இனி என்ன தேவை, அது எல்லாமே எல்லா மாவட்டங்கள் வாரியாக எல்லா இடத்துலையுமே நம்ம கணக்கெடுத்து அந்த இடத்துல இது செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத செய்யணும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே இதை நம்ம பொதுவாக ஒன்று செய்யணும் அப்படின்னா, குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு பஸ்ஸு இலவசமாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம்.
அது வந்து பெண்களுக்கு இலவச பஸ்ஸு கொடுத்தது ரொம்ப வசதி தான். ஏன்னா எல்லாருமே போயிருக்காங்க. போகாதவங்கலாம் யாரும் கிடையாது. போனவங்களும் போகாதவங்களும் இந்த வாட்டி திமுகவுக்கு ஓட்டு போடலைங்கிறது ஒரு பெரிய மன வருத்தம். அது மட்டும் இல்ல, எல்லாருமே பயனடைஞ்சிருக்கிறாங்க. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் நிறைய அ பலன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இத நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, ஒரு மக்கள் வந்து ஒரு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்தில என்ன பண்ணணும் அப்படின்னா, அ எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகளை குறை கூறுவதை விட, நாம் என்ன செய்ய வேண்டும், இதில என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறோங்கிறதையும் இதில நிச்சயம் நம்ம பண்ணியிருக்கணும். அத செய்ய தவறியது திமுக கழகம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நம்மளுடைய ஒருத்தரோட பேச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட, ஒரு மாவட்டத்துக்கு நம்ம செய்ய போறோம், இங்க என்ன குறைகள் இருக்குங்கிறத, அந்த குறைகள பதவியேற்றவுடன் ஒரு முறை பார்க்கணும். அது மட்டுமல்ல, ஊடகங்கள் தங்க கையில தான் இருக்கும். அவர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு, இந்த ஊடகங்கள் நண்பர்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வர வச்சு, அந்தந்த இடத்துல காற்று புகாத இடத்தில் கூட பேனா மை போய் சேரும் இது கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. அதை ஏன் திராவிட கழகம் மறந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய இது. அந்த இடத்துல என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத ஒரு நிச்சயம் ஊடகம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஊடகங்கள் நிச்சயமா நம்மளுக்கு உள்ள வர்றதுக்கு நிறைய வழிபாடுகள் கொடுக்கறதுக்கு ஊடகங்களால முடியும். இந்த இடத்துல இன்ன குறைகள் இருக்கு அப்படின்னா, அந்த மாவட்டத்தில உள்ள எம்எல்ஏக்கள் ஏன் அது செய்ய தவறுறாங்க? 1. இன்னொன்னு என்னான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா, அந்த பிரச்சனைகள களை எடுக்கணும். அத களை எடுத்து அதுக்கு அடுத்த முறை நாங்க இந்த பிரச்சனைய நாங்க தீர்த்திருக்கோம். உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு தீர்த்து வச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டிருந்தா பரவால்ல. எப்பொழுதும் போல ஒரே மாதிரி எதிர்க்கட்சிகளையும் வசைபாடி, மற்றவர்களையும் வசைபாடியே நம்ம ஆட்சிக்கு வந்துர முடியுங்கிறத இனிமேல்ட்டு யாரும் இது மாதிரி செய்ய வேண்டாம் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது திராவிட கழகங்கள் 2மே. அதில் 2 பேருமே மறந்துடுறாங்க. ஒரு இடத்துல ஏன் ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல பரப்புரையாற்றுறதுக்கும் போது அங்கே என்ன தேவை என்பதை கண்டறிந்து இந்த தேவையை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர்களை கையாடாமல் இருந்தால் மக்களுடைய ஓட்டு வங்கி நிச்சயம் குறையும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெரிய இடங்களில் தார் சாலைகள் மிகவும் மோசமாக இருக்குது அப்படின்னா, ஒரு முறையை நம்ம கொடுக்கும் பொழுது, ஒரு இடத்துல நம்ம தார் ரோடு போடுறோம் அப்படின்னா, சில இடங்களில் தார் ரோடு போடுறதுக்கு முன்னாடியே அந்த தார் ரோடு போட்டதா கணக்காக்க முடியாது. எல்லா இடங்களையுமே ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு எல்லா இடங்களையும் இருக்குது. ஆனால் எத்தனை முறைகள் வந்தாலும், எத்தனை தடவைகள் வந்தாலும் அதை ஏன் முதலமைச்சர்கள் கண்டுகொள்வதில்லை என்பது முதலமைச்சர்கள் எல்லா இடங்களிலும் கண்டுகொள்ள முடியாது என்பதற்காகத்தான் பஞ்சாயத்து, ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சின்னு வரிசைப்படுத்திருக்கோம். அதில் உள்ளவங்க எல்லாமே வட்டம், மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு பேருமே தன்னுடைய வீட்டுக்கு தேவைப்படுவ அளவுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை பொதுமக்களுக்கு செய்தால்தான் பொதுமக்கள் அவர்கள் சந்தோஷப்படும் அளவிற்கு நமது ஓட்டு வங்கி நிரந்தரமாக இருக்கும் என்பதை நான் இந்த தருணத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது திராவிட கழகங்களுக்கு எதிராக இன்று 3வது கட்சியாக டிவிகே வந்தவர்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு இனி பயன்படுவாங்கங்கிறத இனி நாட்டு மக்கள் அவர்களை அறிந்து தான் இனிமேல்ட்டு உங்களுக்கு ஓட்டு வங்கி கொடுக்க போகிறாங்க. அது மட்டுமல்ல, இது வந்து எல்லோருக்கும் இது ஒரு பாடமாக அமையும். யார் நல்லது செய்தாலும், யார் கெட்டது செய்தாலும், நான் இதை நல்லது செய்தேன் என்று பொறாமைப்படுவதை விட, நாம் என்ன செய்யவில்லை என்பதை ஆழ்ந்து திருத்தி மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பனையாக நாம் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நம்ம வெளியில் வாட்டர் பாட்டிலை வாங்கி கார்ப்பரேஷன் வாட்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, கார்ப்பரேஷன் வாட்டர் குடித்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சிந்திச்சு பார்க்கணுங்கிறது என்னுடைய இது. அது மட்டுமல்ல, கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம் இது எல்லாமே விற்பதை விட
நிச்சயம் அதை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். கல்விகள் ஒரு நேரம் காமராஜர் இருக்கும்பொழுது கல்வியை கற்பதற்கு சோறு போட்டு கூப்பிட்ட இடங்கள் கல்வி. இன்று கல்வியை வெறுக்கும் அளவிற்கு வேலை வாய்ப்புகளும் இல்லாத அளவுக்கு போய்விட்டது அப்படின்னா, அது எந்த துறை, எந்த எந்த முதலமைச்சர் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்கங்கிறத மக்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இனி வருங்காலங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் பாதிப்புகளை களைந்து ஆராய்ந்து நீங்கள் பதவியில் இருக்கும் பொழுதே அதை பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு இடத்திலும் மாவட்டம் வாரியாக ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் என்னவென்று ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு உரியதை நிவர்த்தி பண்ணுவதற்கு முதல்வர் அவர்கள் முற்பட வேண்டும். அது முற்பட்டு விட்டதா என்பதை சரிபார்க்கவும் தயங்கக்கூடாது. அவர்கள் தவறு செய்திருந்தால் தண்டனை கொடுக்கவும் தயங்கக்கூடாது என்பதை நான் இந்த யூடியூப் வழியாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஏன் இதை கூட நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, மக்கள் எந்த அளவுக்கு வெறுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். பொதுவாக ஒவ்வொரு அரசியலிலும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்று ஒருவருக்கு ஒருவர் கட்சி மாறி கட்சி தாவி ஓட்டு கேட்பதில் பயனில்லை. ஒரு கட்சி பலமாக இருக்க வேண்டுமானால் அந்த கட்சியில் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், 6 எம்எல்ஏக்கள் கொண்ட அமைச்சர்கள், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதலமைச்சர் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் கூறணும். அப்போ தான் அந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம ஆராய வேண்டும். அது மட்டுமல்ல, மாவட்டம் தோறும் ஒரு எம்எல்ஏக்களும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது அலுவலகம் திறந்து அந்த இடத்தில் குறைகளை நிறைகளை கேட்டு அறிய வேண்டும். ஜாதி மதம் அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும் எந்த கட்சிகளாக இருந்தாலும் பாகுபாடின்றி அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் அதுக்கு மீறி எனக்கு சொல்ல நிறைய இருக்குது. இன்னும் சொல்லணும்னா நிறைய பேசலாம். ஆனால் இது ஒரு சிறு சாம்பிள் தான். அடுத்தது நாளைக்கு என்னுடைய அடுத்தபடியாக புதிதாக வந்துள்ள டிவிகே கட்சியை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை மனதில் கொண்டு நான் அடுத்த பரப்புரையை அங்கு செல்லவிருக்கிறேன். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, இது எல்லோருக்கும் சான்றாக இருக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க தமிழ்.